இந்த பிளெண்டர் டியூட்டோரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு சிலிண்டர்ல எப்படி 4 ஹோல்ஸ் கிரியேட் பண்றது, அதுவும் கிளீன் ஜியோமெட்ரில அப்படின்றத நான் சொல்லப் போறேன். என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் படி நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என் கூட கீப் அப் பண்றதுக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன் டிஃபால்ட் ஆப்ஜெக்ட்ட. அப்புறம் ஷிஃப்ட் ஏ மெஷ் சிலிண்டர் கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு அந்த டாப் வந்து பாட்டம் பேஸ் தேவையில்ல. ஸோ நான் அந்த பாப்அப் மெனுவில் கேப் ஃபில் டைப் நத்திங் மாற்றிட்டேன். அப்புறமா அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு RX19 ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எடிட் மோடில் எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. எஸ் கிளிக் பண்ணிவிட்டு -0.5 நம்பேடில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணதுக்கப்புறமா ஒரு லூப் கட் ஆட் பண்ணிவிட்டு Ctrl+B பபல். அப்புறமா இந்த பேஸ்லாம் செலக்ட் ஆயிருக்கா, அப்படியே டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு RZ90 ரொட்டேட் பண்ணிக்கோங்க Z ஆக்சிஸில். அப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு Ctrl- கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் கீ. பார்த்தீங்களா, நமக்கு பூலியன் மாடிஃபயர் ஆட் ஆயிடுச்சு. பட் வந்து நமக்கு ஹோல்ஸ் எங்கேயுமே காணும். ஸோ இந்த எக்ஸாக்ட்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்னு மாற்றிங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் காமிக்கும். பட் இந்த ரெண்டு சைடில் காமிக்கல. ஸோ அப்போ இங்கே ஹோல்ஸ் வராதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு இங்கே இந்த சர்க்கிள் ஷேப் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இந்த பூலியன் மாடிஃபயர் வந்து நம்ம ஆட் பண்ணணும், அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கிளிக் பண்ணலாம். ஆர் நம்மக்கிட்ட ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது Ctrl+A. ஸோ உங்கள் மவுஸை வந்து நீங்கள் மாடிஃபயர் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு Ctrl+A நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் மோடில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நமக்கு சர்க்கிள் ஷேப் இருக்கா. ஸோ இந்த ஃபேஸையும் அப்புறமா இந்த ஃபேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ், இது. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்போ டெலீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வெர்டெக்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு எட்ஜ். ஆனால் இது வந்து எதோடையுமே கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எல்லா வெர்டெக்ஸுமே நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு வெர்டெக்ஸும் அப்படி ஜாயின் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜே, இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜே. ஸோ அதே மாதிரி இருக்கிற எல்லா 3 சைட்ஸ்லையுமே இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜே, அப்புறம் இந்த வெர்டெக்ஸு, அப்புறமா இந்த வெர்டெக்ஸ். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற ரெண்டு சைட்லையுமே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இந்த இது, அப்புறம் ஃபைனலாக இந்த ஃபைனல் சைட் வந்தாச்சு. இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் ஜே, அப்புறம் இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் கம்பைன், அப்புறம் இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் கம்பைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா வெர்டெக்ஸுமே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி இந்த வெர்டெக்ஸோட கனெக்ட் ஆகிக்கிற இந்த எட்ஜ் வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ பொறுமையாகவே எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே, அப்புறம் இது இங்கே ஃபைனலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அவசரத்தில் மாற்றிங்க செலக்ட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டுத்தையும், இதையும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் மோடில் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம வெர்டெக்ஸ் எட்ஜு கும்பில் இங்கேயே பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பாட்டமில் கூட பார்க்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இந்த சைடில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது, மொத்தமாக 24. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மொத்தமாக 24 வெர்டெக்ஸ் இருக்குது. எக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டிசால்வ் எட்ஜ்னு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து எட்ஜ் டிசால்வ் ஆகும்ல, அதே மாதிரி டிசால்வ் வெர்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லா வெர்டெக்ஸுமே டிசால்வ் ஆகும். பார்த்தீங்களா, அவ்வளோ. ஸோ இப்போ அதே மாதிரி மற்ற எல்லா சைட்லையுமே பொறுமையாக எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து டிசால்வ் வெர்டெக்ஸ் கொடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணனா மொத்தம் எனக்கு 16 வெர்டெக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே, அப்புறம் இங்கே, கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே 16 இருக்குது, இங்கேயும் 16 இருக்குது, எல்லா சைடும் 16 இருக்குது. அப்புறமா இந்த எல்லா எட்ஜுமே செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லூப் டூல்ஸ் ஆட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எடிட் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு அப்புறமா ரைட் கிளிக் லூப் டூல்ஸ் ஸ்பேஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸோட இருக்கிற ஸ்பேஸ் நமக்கு ஈக்குவல் ஆகும். அப்புறமா திரும்ப ரைட் கிளிக் லூப் டூல்ஸ் ரிலாக்ஸ் கொடுத்துட்டு இட்டரேஷன் வந்து 10 5 போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு EX, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு SX0 கிளிக் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு திரும்பவும் எக்ஸ்ட்ரூட் அண்ட் ஸ்கேல், அப்புறம் ஃபைனலாக வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் அண்ட் ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக நான் வந்து உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இங்கே ஒரு லூப் கட் ஆட் பண்ணி நான் கொண்டு வந்துட்டு SX0 ஃப்ளாட் பண்ணிவிட்டு
இங்கே 2 லூப் கட், அப்புறமா கொஞ்சம் லூப் கட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சும்மா. ஏன்னா ஒரு சின்ன டிசைன் கொடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் சும்மா டிசைனே இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் டிசைனே இல்லாமல் பார்க்க நல்லா இருக்காதுல்ல. ஸோ சும்மா Ctrl R ப்ரெஸ் பண்ணி லூப் கட் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணி எல்லா லூப் கட்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது அப்புறம் இந்த 3 லூப் கட், இங்கே இந்த 2 லூப் கட், இது வேணாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா Ctrl B ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெவல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் நார்மல்ஸ் மூலியமாக வந்து இன்வெர்ட்ஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ செலக்ட் ஷார்ப் எட்ஜஸ், ஐ மீன் செலக்ட் ஷார்ப் எட்ஜ் கிளிக் பண்ணோன்னா இங்கே நம்ம ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற எல்லா ஷார்ப் எட்ஜும் செலக்ட் ஆகும். அப்புறமா Ctrl B ப்ரெஸ் பண்ணி பெவல் பண்ணிவிட்டு செக்மெண்ட்ஸ் 2 ஷேப் 1 அப்புறமா லூப் டூல்ஸை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் Ctrl 4 கிளிக் பண்ணேன்னா சப்டிவிஷன் மாடிஃபையர் ஆட் ஆகும் லெவல் 4. பார்த்தீங்களா, பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருக்கா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நமக்கு மற்ற 3 இடத்துலையும் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா என்னோட கர்வ்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் சென்டரில் இருக்கான்னு பார்க்கணும். எஸ் இருக்குது, அப்படி இல்லைனா கொண்டு வந்துக்கோங்க. அப்புறமா என்னோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பிவிட் பாயிண்ட் நான் 3D கர்வ்ஸ்ன்னு மாற்றிட்டு 7 கிளிக் பண்ணிக்கிறேன் நம்பேடில் டாப் வியூ. அப்புறமா எடிட் மோடில் நான் வயர் ஃப்ரேம் போயிட்டு இந்த ஃபேஸஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அங்கேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு -1 கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு, ஐ மீன் அடுத்த சைடில், ஐ மீன் அதோட ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறதுக்கு திரும்பவும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு RX 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு திரும்பவும் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு SY-1 ஒய் ஆக்சிஸில் இப்படி கொண்டு வர்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக என்னோட மேட் கேப் லைட்னிங் வந்து மேட் கேப் மாற்றிருக்கணும் ஆரம்பத்திலே. ஸோ மாற்ற மறந்துட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு பார்த்தாலே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நார்மல் சொல்லுங்கள், ஃப்ளிப் ஆகலை. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Shift-N. அவ்வளோதான். ஃபைனலாக இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl E பிரிட்ஜ் எட்ஜ் லூப்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சா. ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl E பிரிட்ஜ் எட்ஜ் லூப்ஸ் கிளிக் பண்ணலாம். அதர்வைஸ் ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸ்லையும் இங்கே நமக்கு பிரிட்ஜ் ஆப்ஷன் இருக்குது. பிரிட்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிட்ஜ் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மை பேக், இங்கே ஒரு வர்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிசால்வ் பண்ண மறந்துட்டேன். ஸோ டிசால்வ் வர்டெக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் லூப் டூல்ஸ் பிரிட்ஜ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரொட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ இது ரொம்ப ஈஸி சரி பண்ணுறது. ஒன்றும் இல்லை, வயர் ஃப்ரேம் போயிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குல்ல, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு RY ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயுமே தான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு RX ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஷார்ப் எட்ஜஸ் மட்டும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl B பெவல் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 வெர்டெக்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ எனக்கு வந்து ஒரு பேஸ் 4 வெர்டெக்ஸ் தான் இருக்கணும். இந்த வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு J கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட எல்லா பேஸுமே வந்து 4 வெர்டெக்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி மற்ற 3 சைட்லேயுமே வந்து நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ என்னோட மேட் கேப் வந்து நான் ரெட் கலர் ஷைனிங்க்கு மாற்றிட்டு சப்டிவிஷன் மாடிஃபையர் எனேபிள் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஷேட்ஸ் மோட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஷேடிங் இஷ்யூ இருக்கான்னு பார்ப்போமா. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேடிங் இஷ்யூ கூட இருக்காது, நமக்கு நீட்டாக இருக்கா பார்க்குறதுக்கே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரில் எப்படி 4 ஹோல்ஸ் கொண்டு வரது, அதுவும் க்ளீன் ஜாமெண்ட்ரியில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.